ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்திய கடற்படை வீரர்கள் ஒரு போர்க்கப்பல்ல யோகா பயிற்சி செய்வது போன்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. இந்த புகைப்படம் தான் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த புகைப்படத்தை ஆய்வு செஞ்சுட்டு இந்த போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் மிசைல காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய கடற்படையில ஐஎன்எஸ் சுபத்ரா மற்றும் ஐஎன்எஸ் சுவர்ணா அப்படிங்கிற ரெண்டு ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல்கள்ல இந்தியா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய தனுஷ் அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இணைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது சோசியல் மீடியால இந்திய கடற்படை வெளியிட்டிருக்க புகைப்படத்துல ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் அந்த போர்க்கப்பல்ல இல்ல. இதுல இருந்து இந்தியா தன்னுடைய அணு ஆயுத திட்டத்துல மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல இருந்த அணு ஆயுதங்களை இந்தியா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தற்போது கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா தன்னுடைய அணு ஆயுத திட்டத்துல என்ன மாற்றங்களை செஞ்சிருக்காங்க, அந்த கப்பல்ல இருந்து எதற்காக தனுஷ் ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2013ல பே ஆஃப் பெங்கால் பகுதியில வச்சு ஐஎன்எஸ் சுபத்ரா மற்றும் ஐஎன்எஸ் சுவர்ணா அப்படிங்கிற ரெண்டு ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல்கள்ல இருந்து இந்தியா தனுஷ் நியூக்ளியர் மிசைல்களை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்திய கடற்படையில அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய போர்க்கப்பல்களா இந்த ரெண்டு போர்க்கப்பல்களும் இருந்தது. ஆனா தற்போது இந்த ரெண்டு போர்க்கப்பல்கள்ல வீரர்கள் யோகா பயிற்சி செய்வது போன்ற புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அந்த புகைப்படத்துல ஐஎன்எஸ் சுபத்ரா மற்றும் ஐஎன்எஸ் சுவர்ணா போர்க்கப்பல்கள்ல இருந்த ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை காணோம். தனுஷ் ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் இருந்த இடத்துல தற்போது ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைப்பதற்கான இடமா மாத்திருக்காங்க. அந்த ரெண்டு கப்பல்கள்ல இருந்த தனுஷ் நியூக்ளியர் மிசைல்கள் நீக்கப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கு. இதுல இருந்து சோசியல் மீடியா போஸ்ட் மூலமா இந்தியாவுடைய அணு ஆயுத திட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கூட கண்காணிக்க முடியும் அப்படிங்கறத இந்திய ராணுவத்தினர் உணர்ந்து கொள்ளணும். இதே போன்ற விஷயங்கள் உலகின் பல இடங்கள்ல நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்க ராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் ஆப்பை பயன்படுத்தி எதிரிகள் ராணுவ வீரர்களை ட்ராக் செஞ்சிருக்காங்க. அதே போன்று ஆஸ்திரேலிய ராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் போடக்கூடிய சோசியல் மீடியா போஸ்ட வச்சு வீரர்கள் இருக்கக்கூடிய இடத்தை துல்லியமா கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதே போன்ற ஒரு தவறுதான் தற்போது இந்திய கடற்படை வெளியிட்ட புகைப்படத்தின் மூலமா வெளிவந்திருக்கு. அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு சோசியல் மீடியால இந்திய கடற்படை வெளியிட்ட புகைப்படங்கள் மற்றும் சாட்டிலைட் புகைப்படங்களை வச்சு அந்த ரெண்டு போர்க்கப்பல்கள்ல இருந்து அணு ஆயுதங்கள் நீக்கப்பட்டிருப்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனா சில இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய கடற்படை வேணுமென்றே இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா தன்னுடைய அணு ஆயுத திட்டத்துல மிகப்பெரிய மாற்றங்களை செஞ்சிருப்பத நமது எதிரிகள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருப்பதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்த தனுஷ் ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் பிருத்திவி மிசைல் ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த மிசைல் ஒரு பழைய தொழில்நுட்பம் கொண்டது. தனுஷ் மிசைல் திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். அதனால இந்த மிசைல லான்ச் செய்யக்கூடிய சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதுல எரிபொருளை நிரப்ப முடியும். அது மட்டும் இல்லாம தனுஷ் மிசைல பயன்படுத்தி பாகிஸ்தான் இல்லனா சீனா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா இந்திய போர்க்கப்பல்கள் அந்த நாடுகளுக்கு மிக அருகில் சென்றுதான் தாக்குதல் நடத்த முடியும். ஏன்னா தனுஷ் மிசைலோட தாக்குதல் தூரம் வெறும் 350 கிலோமீட்டர் தான். அப்படி இந்திய போர்க்கப்பல்கள் எதிரி எல்லைக்கு அருகில் செல்லும் பொழுது எதிரிகளால் இந்திய போர்க்கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்கி அழிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாகவும் இந்த போர்க்கப்பல்ல இருந்த அணு ஆயுதங்களை இந்தியா நீக்கிட்டாங்க. இந்த தனுஷ் மிசைல்களை ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல்ல இருந்து நீக்குவதற்கு இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. ஏன்னா ஒரு ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல்ல அணு ஆயுதங்களை வச்சிருப்பது ஒரு பயனற்ற விஷயமா இந்திய கடற்படை பார்க்கறாங்க. ஏன்னா ஒரு யுத்த நேரத்துல இந்த
இந்த ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்களோட லொகேஷனை சேட்டலைட் மூலமா கண்டுபிடித்து அந்த கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இதனால யுத்தத்தோட முக்கியமான நேரத்துல இந்திய கடற்படையால அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியாம போகலாம். அதனால ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்கள்ல அணு ஆயுதங்களை வச்சிருப்பது ஒரு சரியான திட்டம் கிடையாது அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்கள்ல இருந்த அணு ஆயுத மிசைல இந்தியா நீக்கி இருக்காங்க. தனுஷ் மிசைல்ல இருந்து நீக்கப்பட்ட அணு ஆயுதங்கள் இந்தியாவுடைய நியூக்ளியர் வெப்பன் ஸ்டோரேஜுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். இல்லன்னா இந்தியா புதிதாக உருவாக்கி வரும் ஏதாவது ஒரு மிசைல்கள்ல இணைக்கப்படலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்திய கடற்படை தன்னுடைய அணு ஆயுத திட்டத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டிய அடைந்து விட்டதா அறிவிச்சாங்க. அதாவது நியூக்ளியர் ட்ரையட் அப்படிங்கிறது கடல், ஆகாயம் மற்றும் தரையில் இருந்து அணு ஆயுத தாக்கும் திறனை நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற கேப்பபிலிட்டி உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்குது. இந்தியா நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டிய அடைந்து விட்டதாக அறிவித்தாலும் தன்னுடைய நியூக்ளியர் ட்ரையட்ல தொடர்ந்து மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாற்றம் தான் இந்த ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்ல இருந்து அணு ஆயுதங்களை நீக்கியது. இந்தியா கடல்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு தற்போது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய கடற்படைய தற்போது ரெடி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்ல அணு ஆயுதத்தை சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல இணைத்து பயன்படுத்தினா இந்தியாவின் அணு ஆயுதங்களை எந்த நாட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்கள்னால பல மாதங்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். இதனால இந்தியாவின் அணு ஆயுத மிசைல்கள் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இந்திய கடற்படையில தற்போது INS அரிகாந்த் அப்படிங்கிற ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த கப்பலை ரஷ்யாவின் உதவியோடு இந்தியா உருவாக்கி இருக்காங்க. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இயக்கும் அனுபவத்தை ரஷ்யாவிடமிருந்து லீஸுக்கு எடுத்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இயக்கி இந்திய கடற்படை மேம்படுத்தி கொண்டாங்க. இதனை தொடர்ந்து INS அரிகாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படை தற்போது இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த INS அரிகாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல K-15 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த K-15 மிசைல்னால 750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆனா இந்த K-15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி பே ஆஃப் பெங்கால் பகுதியில் இருந்து கொண்டு சீனா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியாது. அதனால லாங் ரேஞ்ச் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா உருவாக்க தொடங்கினாங்க. இதனை தொடர்ந்து 2023ல K4 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல சோதனை செஞ்சாங்க. இந்த சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 3500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்னால பே ஆஃப் பெங்கால் பகுதியில் இருந்து கொண்டு சீனா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலுக்கு பிறகு K5 மற்றும் K6 அப்படிங்கிற 2 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை உருவாக்கி வர்றாங்க. இந்த மிசைல்கள்னால 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். தற்போது இந்தியாவின் INS அரிகாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 4 K4 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். ஆனா ஃபியூச்சர்ல இந்தியா உருவாக்கும் K5 மற்றும் K6 மிசைல்களை எடுத்து செல்லணும்னா INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்களை விட பெரிய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவுக்கு தேவை. அதனால இந்தியா மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது INS அரிகாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு பிறகு INS அரிகாட் அப்படிங்கிற 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. அதற்கு பிறகு S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா உருவாக்கி வர்றாங்க. 2026 இருந்து 2027 வருடத்துக்குள் இந்த S4 மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில இணைக்கப்படும். S4 மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட பெரிய நீர்மூழ்கி கப்பல்களாயிருக்கும். S4 மற்றும் S4 ஸ்டார்
அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பிரத்யேகமா சீனாவை மனதில் வைத்து இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிராந்தியத்துல இந்தியாவுக்கு அடுத்து சீனாவிடம் மட்டுமே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. S4 மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்லக்கூடியது. அதனால இந்திய பெருங்கடலோட எந்த பகுதியில இருந்து கொண்டும் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தான் மீது இந்தியாவால ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது வேற ஏதாவது ஒரு நாடு இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா அணு ஆயுத தாக்குதல் நடத்தும். அப்படி இந்தியா இரண்டாவதா நடத்தக்கூடிய பதிலடி தாக்குதல் எதிரிக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை போர்க்கப்பல்கள்ல வச்சிருந்தாங்கன்னா எதிரி இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுவே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல தன்னுடைய அணு ஆயுதங்களை வச்சிருந்தாங்கன்னா எதிரிகளால கண்டுபிடிக்க முடியாது. இதனால இந்தியாவுடைய பதில் தாக்குதல் எதிரிக்கு ஒரு மரண அடியா இருக்கும். இது போன்ற பல விஷயங்களை மனதில் வைத்துதான் இந்தியா போர்க்கப்பல்கள்ல இருந்து அணு ஆயுதங்களை நீக்கி அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல தன்னுடைய அணு ஆயுதங்களை இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகின் வெகு சில நாடுகள் தான் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல அணு ஆயுதங்களை இணைச்சிருக்காங்க. தற்போது இந்தியாவும் அந்த வெகு சில நாடுகள்ல ஒரு நாடா உருவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டி அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல அணு ஆயுதங்களை இணைப்பதன் மூலம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா நமது எதிரிகள் இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு யோசனை செய்வாங்க. ஏன்னா இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா இந்திய பெருங்கடல் பகுதியில ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நமது மீது கண்டிப்பா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு எதிரிக்கு பயம் இருக்கும். சமீபத்துல இந்தியா அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல்ல MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த MIRV தொழில்நுட்பம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம். உலகின் வல்லரசு நாடுகள்கிட்ட மட்டுமே இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கு. MIRV தொழில்நுட்பத்தை இந்தியா ரஷ்யாவிடம் கேட்ட பொழுது ரஷ்யா இந்தியாவுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கொடுப்பதற்கு மறுத்துட்டாங்க. இதனால பல வருடங்கள் உழைத்து இந்திய விஞ்ஞானிகள் இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்காங்க. அதாவது MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட மிசைல் எப்படி வேலை செய்யும்னா மிசைல் லான்ச் செய்தவுடன் அந்த மிசைல் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றவுடன் மிசைல்ல இருந்து வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை நோக்கி வார்ஹெட்டுகள் பிரிந்து சென்று தாக்குதல் நடத்தும். அது மட்டும் இல்லாம பல MIRV வார்ஹெட்டுகள் ஒரே டார்கெட்டுகளை தாக்குவதற்கும் பயன்படுத்தலாம். இப்படி ஒரு மிசைல்ல இருந்து பல வார்ஹெட்டுகள் பிரிந்து வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்கு மீது தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தடுக்கவே முடியாது. இதனால MIRV வார்ஹெட்டை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் பொழுது இந்தியாவால கண்டிப்பா எதிரி நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த MIRV வார்ஹெட்டை சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல இணைப்பதற்கும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனால வரும் காலத்துல MIRV வார்ஹெட்டுகள் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல இணைக்கப்பட்டால் இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன் வல்லரசு நாடுகளுக்கு நிகராயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.